இந்த டூல்ஸுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 80-20 பரட்டோஸ் பிரின்சிபல் அப்படின்னா என்னங்கிறது ஒரு குயிக்கான ஒரு ப்ரஷ்அப் பண்ணிட்டு போயிடலாம். உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ரூல் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த குயிக் ப்ரஷ்அப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 80-20 பிரின்சிபல் அப்படிங்கிறத பெரட்டோஸ் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பெரட்டோ அப்படிங்கிறவர் இட்டாலியை சேர்ந்த ஒருத்தர் 1896 அவர் கண்டுபிடிக்கிறார் 80-20 பிரின்சிபல். 20% முக்கியமான விஷயங்கள் தான் 80% விளைவுகளுக்கு காரணம்னு கண்டுபிடிக்கிறார். மேபி அவர் விட்டத்தை பார்த்து மல்லாந்து படுத்துட்டு யோசிச்சுட்டு இருந்திருக்கலான்னு நினைக்கிறேன். ஏன் நம்மக்கிட்ட எப்போவுமே காசே தங்க மாட்டேங்குது, அப்போ இருக்கிற காசில் எங்கே தான் போகுது அப்படின்னு யோசிக்கும்போது 20% ஆஃப் பீப்புள்கிட்ட தான் காசு பெருசாக வச்சுருக்கிறதா அவர் கவனிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ரைட். அப்போ 80% ஆஃப் மக்கள்கிட்ட இருக்க வேண்டிய செல்வங்களில் 20% ஆஃப் மக்கள்கிட்ட தான் போயிருக்கு. அப்படி ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டெப்த்தாக யோசிச்சிருக்கணும். அப்படி அவர் வெளியே பார்க்கும்போது எல்லாமே 80-20 அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் அவர் அனௌன்ஸ் பண்ணுறார் 80-20 பிரின்சிபல். ரைட். 20% முக்கியமான விஷயங்கள். ப்ராப்ளம் என்னென்னா, நான் தான் 20% விஷயங்கள் செய்கிறேனே, நான் பிஸ்னஸில் 20% விஷயங்கள் செய்கிறேன், ஆனால் ஏன் ரிசல்ட் வரல அப்படின்னா அதுக்கு காரணம் முக்கியமான அப்படிங்கிற வேர்டு தான் முக்கியமான வேர்டு. கிளியராக சொல்லணும்னா 20% முக்கியமான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணதான் 80% ஆஃப் ரிசல்ட் வரும். ஏதோ ஒரு விஷயங்களை பண்ணும்போதெல்லாம் வராது. அப்போது இங்கே வேலை செய்கிறாங்க செய்யலைங்கிறது இப்போ மேட்டர் இல்லை. இப்போ பெரிய விஷயம் என்னென்னா 20% முக்கியமான விஷயங்களை எப்படி அதை பிக் பண்ணுறாங்க, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஏன் சக்ஸஸாக இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதே பார்த்துல நம்ம போனால் நமக்கு அந்த சக்ஸஸ் கிடைக்கும் தானே. அப்போ அந்த சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஃபோக்கஸ்டோடு இருக்காங்க. முக்கியமான விஷயங்கள் எதுன்னு தெரிஞ்சு அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ரிசல்ட் வருது. அப்போ அதை நம்மளும் எடுத்து பண்ணால் நமக்கும் ரிசல்ட் வரும் தானே. ரைட். இப்போது 80-20 பிரின்சிபல் எல்லா இடத்துலையுமே இம்ப்ளிமெண்ட் ஆகும். சின்ன கம்பெனிலேருந்து பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய MNC கம்பெனிஸ் வரைக்கும் 80-20 பிரின்சிபல் பயன்படுத்துவாங்க. ஆனால் எப்படி எஃபெக்டிவாக பயன்படுத்துறதுங்கிறதுல தான் இதில் பெரிய ஒரு ரிசல்ட்டே இருக்குது. அதை தான் இன்றைக்கி நம்ம இந்த கண்டென்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி மெத்தடில் டீப்பாக போய்ட்டு அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தென் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி நம்மளோட பிஸ்னஸில் ரிசல்ட் எடுக்கிறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ நீங்கள் போய் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பாருங்கள். 20% ஆஃப் கம்பெனி மேனுஃபேக்சரிங், அந்த கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராடக்ட் தான் 80% ஆஃப் சேல்ஸ் ஆகிட்டுருக்கும். ரைட். ஒரு பெரிய நிறுவனம் பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் 20% முக்கியமான பீப்புள் தான் அந்த வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். ஒரு கம்பெனி வீழ்ச்சி அடையுதுன்னா 20% ஆஃப் டெசிஷன்ஸ், முக்கியமான பேட் டெசிஷன்ஸ் பேடாக எடுத்துறதுனால தான் அந்த பெரிய வீழ்ச்சிக்கு அது காரணமாக இருக்கலாம். ஒரு ஸ்கூலில் எடுத்துட்டிங்கன்னா 20% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அவேர்னஸோடு இருப்பாங்க. அவங்க நல்ல மார்க் எடுக்கணும், நல்லா படித்தா தான் டெவலப் ஆக முடியும்னு சொல்லிட்டு அவேர்னஸோடு இருப்பாங்க. ஆனால் 80% ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே லாஸ்ட் மினிட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, நான்லாம் அந்த கேட்டகரி தான். ஓகே. லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், லாஸ்ட் மினிட்டில் படித்து பாஸ் ஆன ஒரு ஸ்டூடெண்ட்டு தான். ரைட். ஸோ இந்த மாதிரி 80% ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ரைட். ஸோ 80-20 ஒர்க்ஸ் எவ்ரிவேர். இன்னும் டீப்பாக சொல்ல போனோன்னா 20% முக்கியமான ஒரு ஹேபிட்ஸ் தான் உங்களோட டெய்லி ரிசல்ட்டுக்கு காரணமாக இருக்கும். உங்களுக்கு ரிசல்ட் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வரலைன்னா மிக முக்கியமான விஷயங்கள் எதெல்லாம் கரெக்டாக இல்லைன்னு பார்த்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணால் போதும். 20% முக்கியமான விஷயங்களை நம்ம மாற்றினா போதும், ஹேபிட்ஸை மாற்றினா போதும், அல்லது இம்ப்ரூவைஸ் பண்ணால் போதும், நமக்கு ரிசல்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ 80-20 ஒர்க்ஸ் எவ்ரிவேர். ஓகே. ஸோ இது நம்ம இந்த அடுத்து வர டூல்ஸ் மூலிமா டீப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம பிஸ்னஸில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த 80-20 பிரின்சிபல் பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க.